அனைவருக்கும் ஆர்கே டிஎன்பிசி அகாடமிக் சார்பாக இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குரூப் 4 குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் 2025 வெளியிட்டிருக்காங்க. அதுக்காக நிறைய மாணவர்கள் படித்து கொண்டிருக்கீங்க. எவ்வளவு நபர்கள் பல தோல்விகளை கண்டாலும் அதனை பொருட்படுத்தாமல் அடுத்த தேர்வுக்கு தயாராவது தான் வெற்றியாளருக்கு மிகச்சிறந்த ஒரு பணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனைத்து மாணாக்கர்களும் தான் தோல்விப்படும் பொழுது ஏற்படும் குறைகளை நிவர்த்தி செய்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே வெற்றியாளராக மாற இயலும் என்பதை அனைவருக்கும் சுருக்கமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போட்டித் தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள் எவ்வாறு அமையும், நாம் எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு கரண்ட் ஈவெண்ட் சம்பந்தமாக ஒரு 5 வரிகளில் 5 பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நீண்ட வருடங்களுக்கு பிறகு நம்ம சேனலில் இது ஒரு வீடியோவாக அமையுது. ஓகே, இன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் தலைவர் மத்திய அரசு நியமிச்சிருக்காங்க. அந்த தலைவர் அலோக் ஜோஷி என்பவர் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. 6 உறுப்பினர்கள் கொண்ட இந்த ஒரு அமைப்பாகும். இது மத்திய அரசுக்கு பாதுகாப்பு சார்ந்த ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு வாரியமாக அமைகிறது. இதுதான் முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், தங்கம் அதிகளவு இருப்பில் வைத்துள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா 7வது இடமும் பொருளாதாரத்தில் 5வது இடமும் மிக வலிமையான நாடாக இந்தியா மாறுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக அமைகிறது. பாகிஸ்தான், இந்தியா என்ற ஒரு நாடுகளை தற்போது காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டால், இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஜம்மு காஷ்மீரில் ஒரு தாக்குதல் நடந்து 26 பேர் கொல்லப்பட்டார். அந்த நிகழ்வின் காரணமாக மத்திய அரசானது மேற்கொண்ட நடவடிக்கைகளில் மிகச்சிறந்த நடவடிக்கை சிந்து நதி ஒப்பந்தத்தை முறித்து கொண்டதுதான். அதை பற்றி தற்பொழுது பல கேள்விகள் கேட்க இயலும் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1960. குறிப்பாக போட்டித் தேர்வில் இந்த ஆண்டு அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்னும் மிக நுண்ணியமாக பார்க்கப்பட்டால் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எந்த 2 நாடு தலைவர்கள் ஏற்படுத்தினா? இந்திய நாட்டின் தலைவர் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, பாகிஸ்தான் அதிபர் ஆயூப் கான் 2 தலைவர்கள் வாயிலாக இந்த ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டுள்ளது. எந்த இடத்தில்? இது கராச்சி என்ற ஒரு பாகிஸ்தான் இடத்தில் தான் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. யார் முன்னிலையில் ஏற்படுத்தப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அது வேர்ல்டு பேங்க் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. தற்பொழுது பகல்காம் என்ற ஒரு இடத்தில் 26 பேர் இறந்த அன்று ஏப்ரல் 22ஆம் தேதி 2025 அன்று இதனை முறித்து கொண்ட நாள் மறுநாள் 23 ஏப்ரல் 2025. அது ஈஸியாக நினச்சிருக்கலாம். 2, 3, 4, 5. 2, 3, 23ஆம் தேதி ஏப்ரல் 5. ஏப்ரல்ன்றது 4ஆம் தேதி, 5 என்பது 2025 குறிக்கும். ஈஸியாக நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். இதை பற்றி சுருக்கமாக சொல்லிக்கிறேன். மொத்தம் 6 ஆறுகள் உள்ளது. இந்த 6 ஆறுகளில் 3 ஆறுகள் இந்திய பகுதிக்கும், அதனால் 30% நீரை இந்தியா பாசனத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் என்ற அந்த ஒப்பந்தத்தின் மைய சாராம்சமாக அமைகிறது. 70% பாகிஸ்தானுக்கு அந்த நீர் பயன்படுத்திக் கொள்ளன்றதான் மிக முக்கியமான சாராம்சமாகும். எந்தெந்த நீர் இந்தியாவிற்கும், எந்தெந்த நீர் அதாவது ஆறுகளில் பாகிஸ்தானுக்கும் என்பதை சுருக்கமாக பார்த்துக்கலாம். அதாவது ராவி, பியாஸ், சட்லஜ் இவை 3ம் இந்திய பாசனத்திற்காக வரக்கூடிய ஒரு ஆறாகவும், சிந்து நதியும் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு 2 நதிகள் மட்டும், ஜீலம் என்றதும் செனாப் என்ற ஒரு நதியும் பாகிஸ்தானிற்கு பாய்கின்ற ஒரு நதியாக அமைகிறது. 70% நீரை இந்த சிந்து நதியில் கிடைக்கக்கூடிய 70% நீரை பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொள்வதும் ஒரு சாராம்சம் இந்த ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய சாராம்சமாக அமைகிறது. இந்த சிந்து நதியானது 3180 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. மிக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பாயக்கூடிய ஒரு நதியாக அமைகிறது. இந்த நதி எங்கிருந்து தொடங்குகிறது, எங்கிருந்து முடிகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது சீனாவில் இருக்கக்கூடிய, அதாவது தீபகற்பம், மேற்கு தீபகற்பத்தில், அதாவது கைலாஷ் என்ற ஒரு மலையின் உச்சியிலிருந்து அந்த நதி தொடங்கி அது அரபிக் நம்ம கட்ச அந்த பகுதிக்கு கலக்கிறது என்பதுதான் ஒரு சுருக்கமான ஒரு நிகழ்வாக நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் எந்த நிகழ்வு நடைபெறுகிறது அதை நாம் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு எளிதில் மற்ற நபர்களிட ஒரு மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே வெற்றி பெற இயலும். அதனால குறிப்பாக கரண்ட் நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் அனைத்து மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த ஒரு சுருக்கமான ஒரு வீடியோவை போடுறேன். நன்றி, பின்தொடருங்கள். இனி தொடர்ந்து வீடியோக்களை போட நான் விரும்புகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.